ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎன்வி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பல்லி, காக்ரோச், ஈ இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்டிவான டிப்ஸு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுவுமே நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்குறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக கரப்பான்பூச்சிலாம் நம்ம ஒழிச்சிடலாம். இந்த கரப்பான்பூச்சிலாம் எதுக்கு வீட்டுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் சிங்கில் ரெகுலராக நீங்கள் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சிங்கை க்ளீனாக வச்சுட்டிங்கனாவே கரப்பான்பூச்சி தொல்லை இருக்காது. அதில் இருக்க மிச்சம் மீத உணவுகளை சாப்பிட்றதுக்காக அந்த கரப்பான்பூச்சிலாம் வரும். லைட்டுக்கிட்ட இருக்க பூச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு பல்லிகள் வரும். ஸ்வீட்டு பழங்கள்லாம் இருந்தால் அதில் மொச்சிட்டு நமக்கு அருவருப்பாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தொல்லைகள்லேருந்தும் நம்ம விடுபட ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான். நம்ம வீட்டில் வேப்பிலை இருக்கும். வேப்பிலை இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேப்பிலை பொடி கூட கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. ட்ரையான வேப்பிலை இருந்தாலும் நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலைகள் இருந்தது, அதனால் நான் அதை எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த வேப்பிலை பொடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேப்பிலை இருந்தால் வேப்பிலை காய்ச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேப்ப எண்ணெய் இருந்தால் கூட, வேம்பு எண்ணெய் இருந்தால் கூட கடைகளில் வாங்கி நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி தீபம் போடலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான இலைகள் என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். வேப்பிலை எங்கள் வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு வேப்பிலைக்கு பதிலாக நீங்கள் வேப்ப எண்ணெயில் கூட நீங்கள் இந்த தீபம் போடலாம். இப்போ நான் ஒரு 5 இனுங்கு வேப்பிலை எடுத்துகிட்டு இதை தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு இருந்தது. நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் என் தேவைக்கு அதிகமாக இருக்க ஆயிலை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரைச்சிட்டு வந்த வேப்பிலை பொடியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப எஃபெக்டிவான இருக்கும். இந்த வாசனையும் மனமும் நம்ம ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் வைக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் பழைய கடாய் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சமையலுக்கு யூஸ் பண்ணாத கடாயை தான் எடுத்துக்கிட்டேன். ஏன் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த வேப்பிலை நம்ம இதெல்லாம் பயன்படுத்துறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும்ல, அதனால் நம்ம சமையல் பண்ணணும்னா அது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணாத கடாய் பழசு இருந்தால் நம்ம இந்த மாதிரி டிப்ஸுக்கெலாம் இதை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மட்டும் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எள்ளெண்ணெய் இருந்தால் வாங்கிக்கோங்க. தீபத்துக்கு நல்லெண்ணெய், இல்லைன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த ஆயில் ஆட் பண்ணுங்கள். இது தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேப்பிலை பொடியை இது கூட இந்த ஆயிலில் நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த ஆயில் இப்போ பாருங்கள், இந்த வேப்பிலை பொடி போட்டது க்ரீனிஷாக இருக்கும், நல்லா பச்சை கலரில் இருக்கும். இந்த இலையெல்லாம் இந்த பொடி நல்லா பிளாக்காக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா பச்சை கலரில் இருக்கும். இது நல்லா கொதிக்குதில்ல. இந்த வேப்பிலை பொடி இந்த ஆயிலில் கொதிக்கும் போது இதனோட மனம் சூப்பராக இருக்கும். அந்த ஈக்கள், இந்த கரப்பாம்பூச்சி, பல்லிக்கெல்லாம் இந்த வாசனை பிடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை மட்டும் இந்த வேப்பிலை பொடி ஆயில் மட்டும் போதும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு.
ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. ஆயில் வந்து 2 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் கலராக, அந்த போட்ட பொடி வந்து பிளாக் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம போடும்போது எவ்வளோ பச்சை கலராக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த வேப்பிலை பொடி வந்து நல்லா பிளாக்காக மாறிடுச்சு. ஆயிலும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி எல்லோ கலரில் வந்துடுச்சு. பாருங்கள், பச்சை கலராக இருந்த ஆயில் வந்து எல்லோ கலராக மாறிடுச்சு. இப்போ வந்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ரெஸ்ட்டில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆறின பின்னாடி நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா ஆறிடுச்சு. வேறு பவுலுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆயிலை பாருங்கள், நம்ம போட்டிருந்த அந்த 1 ஸ்பூன் வேப்பிலை எப்படி பிளாக்காக மாறிடுச்சுன்னு. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நல்லா ஆற வச்சு நம்ம கார்டனில் இருக்க செடிக்கு நம்ம போட்டோம்னா புழுக்கள்லாம் வராது. செடிக்கெல்லாம் வர புழு பூச்சிலாம் வராமல் இருக்கும். இப்போ வந்து இதை நான் தேவைக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு, மீதம் வந்து நம்ம ஈரமே இல்லாமல் ட்ரையாக இருக்க பாட்டிலில் மீதி இருக்க ஆயிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த ஆயில் நல்லா நம்ம கொதிக்க வச்சு தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வைக்கிறோம். அதனால் கெடாமல் இருக்கும். நான் வந்து எங்கிட்ட டெட்டால் பாட்டில் இருந்தது. அதனால் அதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையாக ஈரமே இல்லாத நான் அந்த பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த கப்பில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் நான் இந்த கப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 திரி போட்டுக்கோங்க. திரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த திரி கூட போடலாம். இல்லைன்னா காட்டன் கிளாத்து கூட நீங்கள் இது இப்போ அந்த காட்டன் கிளாத்து கூட நீங்கள் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக ஒரு முடிச்சு போட்டு பவுலில் சென்டரில் வச்சு கூட நீங்கள் அது மேலே கற்பூரத்தை தூவி கூட அது மேலே அந்த காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் அப்படி கூட நீங்கள் பருத்தி வைக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் போடுறோம். அதுதான் அந்த எஃபெக்டிவான பொருள். இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நமக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கற்பூரம் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் கற்பூரம் வாங்கினீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி கற்பூரம் கரையாமல் இருக்கணும்னா அந்த கற்பூரம் போட்டு வைக்கிற பாக்ஸில் ஒரு 4 மிளகு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கற்பூரம் கரையாமல் இருக்கும். நான் கற்பூரம் வாங்கி 1 மந்த் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. கொஞ்சம் கூட கரையலை. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். நீங்கள் கரண்ட்டு மழை காலம் இப்போது, அதனால் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகிற சமயத்தில் நீங்கள் கரண்ட் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. இது வந்து கொசுக்கள், கரப்பாம்பூச்சி, பல்லிக்கு மட்டும் இல்லை, நல்ல வெளிச்சம் கொடுக்கும். ரூம் ஃப்ரெஷ்னராக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த டிப்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் 90% பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். எங்களை மாதிரி வளர்ந்து வர சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து டெட்டால் பாட்டில் எங்கள் வீட்டில் காலியாக இருந்தது. அந்த பாட்டிலை தான் நான் வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுருந்தேன். அதில் மீதம் இருக்க எண்ணெய் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் டெட்டாலில் இந்த தீபம் போட்டு காமிக்கல. கமெண்டில் வந்து டெட்டாலில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. நான் இது வந்து வேம்பு எண்ணெயில் தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈக்கள், கொசு, பல்லி, கரப்பாம்பூச்சிலாம் ஒழிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம யோசித்து இந்த மாதிரிலாம் நம்ம டிப்ஸு பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான மணி சேவிங் டிப்ஸாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பல்லி, கரப்பாம்பூச்சை நம்ம வீட்டிலேருந்து துரத்துறதுக்கு ரொம்ப உபயோகமான தகவல் இது. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.
பாய். இது டேக் கேர்.